ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 1 பார்ட் 2ல் எப்படி தொடங்குறது, அதுக்கப்புறம் என்ன ஐடி தேவைப்படும்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ஐடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபஸ்ட்டு நான் பேன் கார்டு தான் பண்ணேன். அந்த பேன் கார்டு ஐடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடி ஒருத்தவங்கள்ட்ட லாகின்க்கு வாங்கிட்டேன். அந்த லாகின் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். என் பேருக்கு ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். இந்த மாதிரி தான் அதோட லாகினோட டேஷ்போர்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் என்எஸ்டிஎல் இன்ஸ்டன்ட் பேன் போட்டுக்கலாம், என்எஸ்டிஎல் பேன் போட்டுக்கலாம், யூடிஐ பேனும் போட்டுக்கலாம், மொபைல் ரீசார்ஜு ஃபஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜு, டிடிஹெச் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கூப்பன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம அமௌண்ட்டை நம்ம டேஷ்போர்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் என்ட்ரி போட்டு இந்த மாதிரி கியூஆர் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிபேயில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இந்த டேஷ்போர்டில் ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஷ்போர்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சர்வீஸாக பண்ணிக்கலாம். என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அது எல்லா சர்வீஸும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ் பார்க்கலாம். மொபைல் ரீசார்ஜுக்கு இந்த மொபைல் நம்பரை எடுத்து அந்த ஆப்ரேட்டர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ரெகுலராக என்ன பேமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதில் டெபிட் ஆகிடாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டிடிஹெச் ரீசார்ஜும் அப்படி தான். டிடிஹெச்சோட ஆப்ரேட்டர் நம்பரை போட்டுட்டு என்ன அவங்க டாடா ஸ்கையா, ஏர்டெல் டிஜிட்டலாக இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அதை என்ட்ரி போட்டுட்டு அதோட அமௌண்ட்டை என்ட்ரி போட்டுட்டு ரீசார்ஜ் நவர்னு கொடுத்தீங்கன்னா அப்போ ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டரோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்ட்ரி போட்டுட்டு ரீசார்ஜ் நவர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஷ்போர்டில் அமௌண்ட் டெபிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா என்எஸ்டிஎல் இருக்குது, இது இருக்குது. அடுத்தது அதெல்லாம் பேன் கார்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே இன்னும் மற்றதெல்லாம் என்ன எப்படி பேன் கார்டை டவுன்லோட் பண்ணுறது இபேன் அப்படின்னு பார்க்கலாம். இது என்எஸ்டிஎல் இபேன் டவுன்லோட் பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேனை ஆதார் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்து இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிங்கன்னா இபேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்எஸ்டிஎல். இது யூடிஐ இபேனை அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடிஐ இபேனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் அந்த இதை கொடுத்து கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு போக போக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்ச நாள் போக போக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். இதுதான் பிஎஸ்ஏ லாகின். இந்த லாகின்குள்ளே போனால் தான் நம்ம பேன் கார்டே அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், அதை க்ரியேட் பண்ணித்தரேன். அதை பற்றியும் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்டிஃபிகேட் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட், டிஎன் பேன் சர்டிஃபிகேட் ஆத்தரைஸ், நம்ம பேர் போட்டு நம்மளோட லாகின் ஐடி போட்டு எப்போ அப்பாயிண்ட் ஆனீங்களோ அதெல்லாம் போட்டு நீங்கள் ரீட்டெயிலர், டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு போட்டு அவங்க ஆத்தரைஸ்டு இஷ்யூ எந்த டேட்டில் பண்ணியிருக்காங்க, உங்களோட சர்டிஃபிகேட் நேம் நான் இஷ்யூடு உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நேம் போட்டிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேனோட வெப்சைட். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.